ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா. யூடியூப் நேயர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வணக்கம். நாம் பார்க்க இருப்பது சின்னமலையில் பெருமாள் பாதம். சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அருகே 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சின்னமலை அமைந்துள்ளது. சின்னமலையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இடது கால் பாதம் அமைந்துள்ளது. நைனா மலைக்கு நேரடியாக இங்கிருந்து ஒரு பாதம் வைத்துட்டு அடுத்த பாதம் வந்து நைனா மலையில் வைத்ததாக ஐதீகம். வாருங்கள் கால் பாதத்தை காணலாம். மலை அடிவாரத்திலிருந்து அதாவது பாருங்க, அங்கே மேலே தெரியுதில்ல, அதுதாங்க பெருமாள் பாதத்தினுடைய பாறை. வாங்க அப்படியே மொல்ல மலை ஏறுவோம். பெருமாள் பாதம் உள்ள இடத்திற்கு அருகில் வந்தாச்சு. ஆன்மீகமும் ஆச்சரியமும் நிறைந்ததுதான் இந்த பெருமாள் பாதம். இடது கால் பாதம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பூ போட்டு சாமி கும்பிடலாம். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க. பெருமாள் பாதம் காண்பது பல ஜென்ம பாவ புண்ணியங்கள் வந்து தீரும் என்பது ஐதீகம். ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா. இடது கால் பாதம் இந்த மலையிலையும் சின்ன மலையிலையும், வலது கால் பாதம் நைனா மலையிலும் வைத்து அங்கேயே இந்த கோவிந்தராஜ பெருமாள் வந்து குடிகொண்டதாக ஐதீகம். பாருங்கள், நேரடியாக காமிக்கிறேன். இங்கேருந்து நேராக பாருங்கள் இருக்கும். பாருங்கள், மலை தெரியுதா? பக்கத்தில் போதை மலை, அதுக்கும் பக்கத்தில் வந்து கள்ளமலை. இந்த நேராக தெரியுது பாருங்கள், அதுதான் நைனா மலை. அது நாமக்கல் மாவட்டத்துக்கும் பக்கத்தில் ஒரு 12 கிலோமீட்டரில் தொலைவில் இருக்குது. அது புரட்டாசி மாதம் நல்ல விசேஷம். சனிக்கிழமை நல்லா கூட்டம் வரும், நல்லா விசேஷம்தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. ஓகே.